Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஸ்பைசி அண்ட் ஜூசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க நிறைய விதமான சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துப்பீங்க. ஆனா நான் வீடியோல சொல்லியிருக்க போல சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்க. எப்போ சிக்கன் எடுத்தாலுமே உங்க வீட்டில் இந்த சிக்கன் கிரேவியை மட்டும்தான் வைக்க சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் அந்த நாக்கை விட்டு போகவே போகாது. அதே போல் இந்த மாதிரி கிரேவி செஞ்சிங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி ஸ்பைசியாக நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கே ஃபீல் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு முதல்ல நம்ம வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூட ஒரு 3 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 கிராம்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காய பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்த்துப்போம். இது கூட தக்காளிலாம் சேர்த்துக்க மாட்டோம். எப்போவுமே சிக்கனில் ஏதாவது ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெசிபி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலருமே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்க டைமில் இது கூட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சிருக்க 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவுடைய காரம் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் கிரேவி நல்லா ஸ்பைசியாகவும் அது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். சிக்கன் எல்லாத்தையுமே வானலில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல புதினா கொத்தமல்லி பேஸ்ட் அதை இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டும் சிக்கனும் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட் அரைக்கிறோம்ல, அரைச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் எப்படி இருக்குது அப்படின்னு. காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்து நீங்கள் இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். செம்ம ஸ்பைசியாக ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனும் புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் கூட இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து மெரினேட் பண்ணி அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நம்ம சேர்த்துக்கிட்ட புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அதுக்கப்புறம் மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆகியிருக்கும். அதே போல் அதோட டேஸ்ட்டுமே சிக்கனுக்குள்ளே நல்லாவே ஊறி இருக்கும். அது மட்டும் இல்லை, 5 நிமிஷத்துக்கு அந்த சிக்கனை குக் பண்ணும்போது அந்த சிக்கனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வெளியே வரும். இப்போ அந்த சிக்கனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி 5 நிமிஷம் சிக்கனை குக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா தண்ணி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா குக் ஆகி வந்திருக்குன்னு. சிக்கன் இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே சிக்கன் கிரேவி பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருக்குது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியே ஒரு 250 ml அளவுக்கு இருக்குது. இது கூட நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்புடைய டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன்றதால தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு நான் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் குழம்பு மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் தனி மிளகாத்தூள் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். கிரேவிக்கு தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த கிரேவி நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கிரேவியை குக் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவியில் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கும். அதே போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்பைசியான ஜூஸியான ஹரியாலி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த ஹரியாலி சிக்கன் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ சிக்கன் பீசஸ் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிக்கன் பீஸை எடுத்துட்டு கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக கட் ஆகி வருது இல்லை. சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அதே போல் கிரேவியோட டெக்ஸ்சருமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹரியாலி சிக்கன் கிரேவியை சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.